ஹாய் காய்ஸ், இந்த இடத்துல லாக்ஸ் பயங்கரமாக பண்ணலாம். பில்டிங்கை பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது. சும்மா நெருக்குன்னு இருக்குதுங்க. அப்பா 10 தென்னை மரம் ஹைட்டு வச்சா கூட பார்த்தா அந்த அளவுக்கு ஹைட்டு. விஜய் டிவி மாக்கப்பா தானே? அண்ணா விஜய் டிவி மாக்கப்பா தானே? செருப்பு ஆகுறாரு. ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்க. உண்மைதான் முதல்ல யாருனால அட மாக்காப் ஆனந்த் அவர்களுடைய வாக்கிங் ஸ்டைலை பார்க்கும் போதே பயங்கர ஃபன்னியா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும்போது. ஆக்சுவலா இது நிஜமாலுமே யதார்த்தமா நடந்ததா இல்ல இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்களா அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்பவே ரியலா இருக்கு. தாய் மண்ணே சந்தோஷ் அப்படின்றவர் தான் இப்படி ஒரு ஃபன்னியான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் பாட்டுக்கு செவனேனதானப்பா நடந்து போயிட்டு இருக்கேன், ஏன் எதுக்கு நீ போட்டோலாம் கேட்குற அப்படின்ற மாதிரி மாக்காப் ஆனந்த் அவர்கள் பண்றதை பார்க்கும்போதே அவ்வளோ ஃபன்னியா இருக்கு. அதுலயும் ஹைலைட்டே அவருடைய அந்த வாக்கு தான். கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு பாருங்க. என்ன வாக்கிங் ஸ்டைல் சார் இது அப்படின்னு இந்த வாக்கிங் ஸ்டைலை பத்தி தான் ஒரே கமெண்ட் மழையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. பட் என்ன கேஷுவலா இந்த வீடியோவை எடுத்திருக்காங்கல்ல, அவர் பாட்டுக்கு நான் vlog பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க பின்னாடியே மாக்காப் ஆனந்த் அவர்கள் வர அப்படியே எதேச்சே நடந்த மாதிரியே பயங்கர சூப்பரா யதார்த்தமா அவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் இதை பார்க்கவே பயங்கர ஃபன்னியா இருக்கு. எஸ்பெஷலி அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைல் தான் யூஸ்வலாவே மாக்காப் ஆனந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ரியாக்ஷன், அவருடைய கவுண்டர்ஸ்லாம் கேட்கும்போது பயங்கர ஃபன்னியா இருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலமா அவரு பயங்கர ஃபன்னியான வாக்கும் கொடுப்பாரு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எனிவேஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி புடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். இப்படியே எப்ப வருவீங்க, வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணி வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச கட் பண்ணி பார்த்திருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச கட் பண்ணுவாங்க. தவிச்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்ல. நல்லா இருக்குல்ல? கல்யாணத்துக்கு கூட எங்க அம்மா சோத்த தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லுவோம். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா பல்ல இருக்குல்ல, தொடையை தட்டி சவால் விட்டேன். நானாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவளை எடுக்க வைப்பேன்ட்டு. இன்னைக்கெல்லாம் இருக்குல்ல, காலையில நேரமா இருந்துருச்சு ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? சொன்னாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்குள்ள ஜட்டி கிழிஞ்சிரும். முடிஞ்சு போச்சுங்க, அப்படி ஆயிரும்.